இந்த யுத்தத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்? ಈ ಯುದ್ಧದ ಅಂತಿಮ ಹೇಗಿರುತ್ತದೆ? இது இன்னும் இப்பதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு. ಇದು ಇನ್ನೂ ಕೂಡ ಈಗ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. நான் சொல்ற ஸ்டார்டிங் பாயிண்ட் நியூக்ளியர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಪಾಯಿಂಟ್ ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಪಾಯಿಂಟ್. ಈ ಉಲகளாவிய மிகப்பெரியதான யுத்தம் உலகளாவிய வெடிக்கும். ಇದು ಲೋಕಾದ್ಯಂತ ಯುದ್ಧವು ಹಾಗೆ ಸ್ಫೋಟಗೊಂಡು ಹಾಗೆ ಹರಡುತ್ತದೆ. இது வந்து மிகப்பெரியதான ஒரு நியூக்ளியர் வாராக இருக்கும். ಇದು ನೆಕ್ಸ್ಟ್ ಒಂದು ದೊಡ್ಡ ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ವಾರ್ ಆಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ಇದರ முடிவு எங்க வந்து நிக்கும்னு கேட்டிங்கன்னா, ಇದರ ಅಂತಿಮ ಎಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ ಎಂದು ಕೇಳುವುದಾದರೆ, நீங்க பாக்குற அந்த மலை இருக்குல்லையா, ನೀವು ನೋಡುವಂತ ಬೆಟ್ಟ ಇದೆಯಲ್ವಾ, அந்த வழிபாட்டு தலம் இருக்குல்ல, ಆ ಧಾರ್ಮಿಕ ಸ್ಥಳ ಇದೆಯಲ್ಲ, இது யாருக்கு என்பதில் தான் வந்து நிற்கும். ಇದು ಯಾರಿಗೆ ಎನ್ನುವಂತ ವಿಷಯದಲ್ಲೇ ನಿಲ್ಲುತ್ತದೆ. நீங்க பார்க்க ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ನೀವು ನೋಡಿದಂತ ಒಂದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಗುರುತನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. இது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. ಇದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯ. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ನೀವು ದಯವಿಟ್ಟು ಬರೆದಿಟ್ಕೊಳ್ಳಿ. இந்த வழிபாட்டு தலம் அந்த இருக்கிற இடத்துல இருந்து அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. ಈ ಧಾರ್ಮಿಕ ಸ್ಥಳವನ್ನು ಆ ಇರುವಂತ ಸ್ಥಳದಿಂದ ಅವರು ರಿಮೂವ್ ಮಾಡುತ್ತಾರೆ. அதாவது அந்த இடத்துல இருந்து அந்த வழிபாட்டு தலம் இல்லாமல் போகும். ಅಂದ್ರೆ ಆ ಸ್ಥಳದಿಂದ ಈಗ ಇರುವಂತ ಧಾರ್ಮಿಕ ಸ್ಥಳವನ್ನು ಇಲ್ಲದೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ಅದಕ್ಕೆ ಎರಡು ಕಾರಣಗಳನ್ನು ನೋಡಬಹುದು. ஒன்று இந்த யுத்தம் காரணமாக இருக்கலாம். ಒಂದು ಯುದ್ಧವು ಅದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರುತ್ತದೆ. இந்த யுத்தத்துல அவங்க ஏவுகணைகள் வீசும்போது ஏதாவது ஒரு ஏவுகணை இந்த வழிபாட்டு தலத்தை தாக்கலாம். ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಅವರು ಕ್ಷಿಪಣಿಯನ್ನು ಹಾರಿಸುವಾಗ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಕ್ಷಿಪಣಿ ಈ ಒಂದು ಧಾರ್ಮಿಕ ಸ್ಥಳವನ್ನು ತಾಕಬಹುದು. அப்படி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಇದೆಯಾ ಅಂತ ಕೇಳೋದಾದ್ರೆ அவங்க என்ன சொல்றாங்க, ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಸಮೀಪದಲ್ಲಿ இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த யுத்தத்துல, ಈಗ ಒಂದು ತಿಂಗಳಿಂದ ಯುದ್ಧದಲ್ಲಿ அந்த காம்பவுண்ட்ல போய் ஒரு ஏவுகணை விழுந்துச்சு. ಆ ಕಾಂಪೌಂಡ್ ಒಳಗೆ ಒಂದು ಕ್ಷಿಪಣಿ ಬಿತ್ತು. அதாவது இந்த வழிபாட்டு தலத்துல இருந்து ஒரு 700 மீட்டர்ல போய் விழுந்துச்சு. ಅಂದ್ರೆ ಈ ಧಾರ್ಮಿಕ ಸ್ಥಳದಿಂದ ಒಂದು 700 ಮೀಟರ್ ದೂರದಷ್ಟರಲ್ಲಿ ಒಂದು ಕ್ಷಿಪಣಿ ಬಂದು ಬಿದ್ದಿದೆ. 1 ಕಿಲೋಮೀಟರ್ಗೆ ಕುறைவாக, 1 ಕಿಲೋಮೀಟರ್ಗಿಂತ ಕಡಿಮೆ. ಇನ್ನು 700 ಮೀಟರ್ ಮುன்னாடி விழுந்திருந்தா இது கீழே விழுந்திருக்கும். ಇನ್ನು 700 ಮೀಟರ್ ಮುಂದೆ ಅದೇನೋ ಕ್ಷಿಪಣಿ ಬಿದ್ದಿದ್ರೆ ಅದು ಕೆಳಗೆ ಬೀಳ್ತಿತ್ತು. இதுதான் அந்த வழிபாட்டு தலத்தை எடுக்கிறதுக்கான முதல் காரணமா இருக்கும். ಇದುವೇ ಆ ಧಾರ್ಮಿಕ ಸ್ಥಳವು ಕೆಡವಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಮೊದಲ ಕಾರಣವಾಗಿರುತ್ತದೆ. அப்படி இல்லை என்றால், ಹಾಗಿಲ್ಲದಿದ್ರೆ இன்னொரு காரணம் இருக்கு. ಇನ್ನೊಂದು ಕಾರಣ ಕೂಡ ಇದೆ. எசேக்கியேல் 38:19ல, ಯೆಹೆಜ್ಕೇಲ 38:19ರಲ್ಲಿ மிகப்பெரியதான ஒரு பூமி எதிர்ச்சி வருவதாக வேதம் ಬಹಳ ದೊಡ್ಡ ಒಂದು ಭೂಕಂಪ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று இஸ்ரவேலை தாக்கும் என்று அந்த எசேக்கியேல் 38:19ல இருக்கிறது. ಒಂದು ದೊಡ್ಡ ಭೂಕಂಪ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೆಹೆಜ್ಕೇಲ 38:19ರಲ್ಲಿ ಇದೆ. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி உண்டாகின்னு இருக்கு. ಆ ದಿನದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದೊಳಗೆ ಅದ್ಭುತ ಕಂಪನವಾಗುವುದು ಖಂಡಿತ ಅಂತ ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. ಮಿನಿಮಮ್ 6 ಪಾಯಿಂಟ್ಗೆ ಮೇಲೆ ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று இஸ்ரவேல்ல வரும். ಮಿನಿಮಮ್ 6 ಪಾಯಿಂಟ್ಗೆ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಭೂಕಂಪ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த அதிர்ச்சியில இது கீழே விழுந்தாலும் விழலாம். ಆ ಕಂಪನದಲ್ಲಿ ಇದು ಕೆಳಗೆ ಬಿದ್ರು ಬೀಳಬಹುದು. இந்த ரெண்டு காரணங்கள்ல ஏதாவது ஒன்றிலே அது இடிக்கப்படும். ಈ ಎರಡು ಕಾರಣಗಳಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಕಾರಣದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅದು ಕೆಡವಲ್ಪಡುತ್ತದೆ. இதுதான் உங்களுக்கும் எனக்குமான ஒரு அடையாளம். ಇದುವೇ ನಿಮಗೂ ನನಗೂ ಇರುವಂತಹ ಒಂದು ಗುರುತು. எந்த வசனத்தின்படி? ಯಾವ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ? ಲೂಕಾ எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ, பட்டய கருக்கினாலே விழுவார்கள், ಕತ್ತಿಯಿಂದ ಜನ ಬೀಳುತ್ತಾರೆ, புறஜாதிகளுக்குள்ளே சிறைப்பட்டு போவார்கள், ಅನ್ಯ ಜನರು ಸೆರೆಹಿಡಿಯಲ್ಪಡುತ್ತಾರೆ, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை, ಅನ್ಯ ಜನರ ಕಾಲ ನೆರವೇರುವ ತನಕ ಯೆರೂಸಲೇಮ್ புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ಯೆರೂಸಲೇಮು ಅನ್ಯ ಜನರಿಂದ ತುಳಿಯಲ್ಪಡುತ್ತದೆ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இஸ்ரவேல் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, இந்த இடத்தை ஹோலி சைட்டா மாத்திட்டு இருக்காங்க. ಈ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಪವಿತ್ರ ಸ್ಥಳವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾ ಇದೆ. ஹோலி சைட்னா என்னன்னா, ಪವಿತ್ರ ಸ್ಥಳ ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ, தங்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கிற இடத்தை, ತಮ್ಮ ಧಾರ್ಮಿಕ ಸ್ಥಳ ಇರುವಂತಹ ಸ್ಥಳವನ್ನು ஹோலி சைட்னு சொல்லுவாங்க. ಪವಿತ್ರ ಸ್ಥಳ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அங்க மத்த மதக்காரங்களை உள்ளே விட மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಧರ್ಮದವರನ್ನು ಅವರು ಒಳಗೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. மத்தவங்களை யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. ಬೇರೆ ಯಾರನ್ನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಒಳಗೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. இது எல்லா மதத்திலும் இருக்கு. ಅದು ಎಲ್ಲಾ ಧರ್ಮದಲ್ಲೂ ಇದೆ. பெரும்பான்மையான நாடுகள்ல இருக்கு. ಬಹುತೇಕ ದೇಶಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಇದೆ. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லயே ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ மத்த மதக்காரங்களை நிறுத்திட்டு ಬೇರೆ ಧರ್ಮದವರು ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. அவங்க ಆಳುங்க மட்டும் உள்ள போறதுக்கான ஒரு தனி வழி வச்சிருப்பாங்க. ಅವರ ಜನರು ಮಾತ್ರ ಒಳಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕ ಮಾರ್ಗವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿರ್ತಾರೆ. இப்போ அதை இஸ்ரவேல் செஞ்சிருக்கு. ಈಗ ಅದನ್ನು ಇಸ್ರೇಲ್ ಮಾಡಿದೆ. இந்த மலையை ಸುತ್ತಿ ಈ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಸುತ್ತಲೂ மத்த மதக்காரங்களை ಅಪುರಪಡ್ತ தொடங்கி இருக்கிறார். ಬೇರೆ ಧರ್ಮದವರನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಡಿಸುವುದಕ್ಕೆ ಅವರು ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ. கடந்த ஏப்ரல் மாசத்துல, ಕಳೆದ ಏಪ್ರಿಲ್ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳಲ್ಲಿ இங்க நடக்க இருந்த தொழுகையையும், ಇಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದನ್ನು, அங்க இருக்க குட் ஃப்ரைடேல செய்ய வேண்டியதான ஆராதனையையும், ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತಹ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಆರಾಧನೆ ಆಗಿರಬಹುದು, ரெண்டுத்தையும் அவங்க தடுத்துட்டாங்க. ಅವೆರಡನ್ನು ಕೂಡ ಅವರು ನಿಲ್ಲಿಸಿದ್ರು. இங்க வேற எந்த மதத்துக்கான சடங்குகளும் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லி, ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವುದೇ ಧರ್ಮದ ಸಂಪ್ರದಾಯ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನಿಲ್ಲಿಸಿದ್ರು. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்தை அவங்க கையில எடுக்கிறாங்க. ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಆ ಸ್ಥಳವನ್ನು ಅವರು ತಮ್ಮ ಕೈವಶ ಮಾಡ್ಕೊಳ್ತಿದ್ದಾರೆ. இந்த இடத்துல தான் 3வது தேவாலயம் வரும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ 3ನೇ ದೇವಾಲಯ ಬರುತ್ತದೆ. 3வது தேவாலயம் வரணும்னா இது இல்லாமல் போகணும். 3ನೇ ದೇವಾಲಯ ಬರಬೇಕಂದ್ರೆ ಇದು ಇಲ್ಲದೆ ಹೋಗಬೇಕು. இந்த வழிபாடு தலம் ரிமூவ் ஆனாதான் அவங்க அதை கொண்டு வருவாங்க. ಈ ಧಾರ್ಮಿಕ ಸ್ಥಳ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ಅವರು 3ನೇ ದೇವಾಲಯಲ್ಲಿ ಕಟ್ತಾರೆ. அதற்கான வேலையை தான் இப்ப அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ಅದಕ್ಕಾಗಿರೋ ಕೆಲಸವನ್ನು ಈಗ ಅವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. யுத்தத்தில் விழலாம், ಯುದ್ಧದಲ್ಲಿ ಬೀಳಬಹುದು, பூமಿ எதிர்ச்சியில் விழலாம், ಭೂಕಂಪದಲ್ಲಿ ಬೀಳಬಹುದು, ஏதோ ஒரு காரணத்தில் அது கீழே விழும். ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣದ ನಿಮಿತ್ತ ಅದು ಕೆಡವಲ್ಪಡುತ್ತದೆ.
ಕಾಣಿಸ್ತದೆ. இது ஏன் நமக்கு அடையாளம் சொல்றேன்னா, ಇದು ಯಾಕೆ ನಮಗೆ ಗುರುತು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ, யூதர்கள் தேவாலயம் கட்டுவதில் நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை. ಯಹೂದ್ಯರು ದೇವಾಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದರಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾವುದೇ ವಿಧವಾದ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. நமக்கு தேவாலய காலம் முடிஞ்சிருச்சு. ನಮಗೆ ದೇವಾಲಯದ ಕಾಲ ಮುಕ್ತಾಯವಾಗಿದೆ. நாம் நியாயப்பிரமாண மக்கள் அல்ல. ನಾವು ಈಗ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ಪಟ್ಟ ಮಕ್ಕಳಲ್ಲ. நாம் சுயாதீன பிரமாண மக்கள். ನಾವು ಕೃಪೆಯ ಪ್ರಮಾಣಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟ ಮಕ್ಕಳು. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாமே தேவனுடைய ஆலயமாய் ಹೊಸ இருக்கிறோம். ಒಡಂಬಡಿಕೆಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವೇ ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೇವೆ. கர்த்தர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. அவங்க ஆலயம் கட்டினாலும் கட்டாவிட்டாலும் நமக்கு கவலை இல்லை. ಅವರು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿದ್ರು ಕಟ್ಟದೇ ಇದ್ರು ನಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ஆனால் ಆದ್ರೆ அந்த ஆலயம் ಆ ಆಲಯ நமக்கு ஒரு அடையாளம். ನಮಗೆ ಒಂದು ಗುರುತು. காரணம் என்னன்னா, ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, அந்த ஆலயம் கட்டும்போது ಆ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವಾಗ அதை கட்டி கொடுப்பதற்கு ಅದನ್ನು ಕಟ್ಟಿಕೊಡುವುದಕ್ಕೆ ஒரு சர்வாதிகாரி வருவான். ಒಬ್ಬ ಸರ್ವಾಧಿಕಾರಿ ಬರುತ್ತಾನೆ. அவனுக்கு அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுது. ಅವನಿಗೆ ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவன் வருவதற்கு முன்பதாக ಅವನು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ கர்த்தர் நம்மை மீட்க வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. இதுதான் நமக்கான அடையாளம். ಇದುವೇ ನಮಗಿರುವಂತ ಗುರುತು. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. 2000 வருஷமா இல்லாத ஒரு தேசம், 2000 ವರ್ಷಗಳಿಂದ ಇಲ್ಲದೇ ಇರುವಂತ ಒಂದು ದೇಶ, 2000 வருஷமா இல்லாத ஒரு தலைநகரம், 2000 ವರ್ಷಗಳಿಂದ ಇಲ್ಲದೇ ಇರುವಂತ ಒಂದು ರಾಜಧಾನಿ, இப்ப 2000 வருஷமா இல்லாத ஒரு தேவாலயம் வரப்போகுது. ಈಗ 2000 ವರ್ಷಗಳಿಂದ ಇಲ್ಲದೇ ಇರುವಂತ ಒಂದು ದೇವಾಲಯವು ಕೂಡ ಬರಲಿಕ್ಕಿದೆ. அந்த ஜனங்க வரும்போதே உங்களுக்கு உணர்வு வந்திருக்கணும். ಆ ಜನರು ಬರುವಾಗಲೇ ನಿಮಗೊಂದು ಭಾವನೆ ಬಂದಿರಬೇಕಾಗಿತ್ತು. ஏன்னா ஓசியா 3:5 சொல்லுது, ಯಾಕಂದ್ರೆ ಓಶಾಯ 3:5 ಹೇಳುತ್ತದೆ, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರರು ಬರುತ್ತಾರೆ அப்ப ಎಂಬುದಾಗಿ. இஸ்ரவேல் ஒருத்தன் வந்தாலே அது கடைசி காலம் அர்த்தம். ಹಾಗಾದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲರು ಮರಳಿ ಬಂದರು ಅಂದ್ರೆ ಅದು ಕಡೆಯ ಕಾಲ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. வரும்போதே உங்களுக்கு அந்த உணர்வு ಸೊ வந்திருக்கணும். ಅವರು ಬರುವಾಗಲೇ ನಿಮಗೆ ಆ ಭಾವನೆ ಬಂದಿರಬೇಕಾಗಿತ್ತು. அப்ப நமக்கு வரல. ಹಾಗಾದ್ರೆ ನಮಗೆ ಬರಲಿಲ್ಲ. சரி, பரவாயில்ல. ಸರಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. 2018 எருசலேம் தலைநகரா மாறுச்சு. 2018ರಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮ್ ರಾಜಧಾನಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತು. 3000 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. 3000 ವರ್ಷಗಳಾದ ನಂತರ ನಡೆದಿದೆ. எவ்வளவு பெரியதான தீர்க்கதரிசன நிறைவேறுதல் பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದನೆಯ ನೆರವೇರಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. சகரியா 12:6 ಜಕರಿಯ 12:6 எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்குன்னு பைபிள் சொல்லுது. ಯೆರೂಸಲೇಮ್ ಪುನಃ ತನ್ನ ಸ್ಥಾನವಾಗಿರುವಂತ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அதே மாதிரி தலைநகராக மாறிடுச்சு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೆರೂಸಲೇಮ್ ರಾಜಧಾನಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. இத பார்க்கும்போதாவது நமக்கு உணர்வு வந்திருக்கணும். ಇದನ್ನು ನೋಡುವಾಗಾದ್ರೂ ನಮಗೆ ಒಂದು ಗ್ರಹಿಕೆ ಬರಬೇಕಾಗಿತ್ತು. எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரு பட்டணம் 3000 வருஷம் கழிச்சு தலைநகரா மாறுது. ಹೇಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಂದು 3 ವರ್ಷಗಳಾದ ನಂತರವಾಗಿ ಆ ಯೆರೂಸಲೇಮ್ ರಾಜಧಾನಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತು. ஒருவேளை அதுல வராட்டியும் பரவாயில்ல. ಒಂದು ವೇಳೆ ಹಾಗೆ ಬರ್ಲಿಲ್ಲಾನು ಪರವಾಗಿಲ್ಲ. இப்போ தேவாலயத்துக்கான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ಈಗ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಈಗಾಗಲೇ ಜಗಳ ಆರಂಭವಾಗಿದೆ. அந்த இடத்துக்கான சண்டை, ಆ ಸ್ಥಳಕ್ಕಾಗಿರುವ ಜಗಳ. அங்க ஆலயம் கட்டுவேன்னு யூதன் சொல்றான். ಆ ಆಲಯಲ್ಲಿ ನಾನು ಅಲ್ಲಿ ಆಲಯ ಕಟ್ತೇನೆ ಅಂತ ಯಹೂದ್ಯರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இந்த இடத்தை கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. ನಾನು ಆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி 3 வருஷமா அந்த சண்டை நடக்குது. ಈಗ ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಕಳೆದ 3 ವರ್ಷಗಳಿಂದ ಸಂಭವ ನಡೀತಾ ಇದೆ. 2023 ಅಕ್ಟೋಬರ್ல ಇருந்து நடக்குது. 2023 ಅಕ್ಟೋಬರ್ 7ನೇ ತಾರೀಕಿಂದ ನಡೀತಾ ಇದೆ. இந்த அக்டோபர் 7ஆம் தேதி வந்தா அது 3 வருஷம். ಈ ಅಕ್ಟೋಬರ್ 7ನೇ ತಾರೀಕು ಈ ವರ್ಷ ಬಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ 3 ವರ್ಷ ಆಯ್ತು. ஆனா நமக்கு இன்னும் உணர்வு வரல. ಆದ್ರೆ ನಮಗೆ ಇನ್ನೂ ಕೂಡ ಅದರ ಕುರಿತಾಗಿ தெரியல. ಕಡೆಯ ಕಾಲದ ಕುರಿತಾಗಿಲ್ಲ. ಯೇಸು வரப்போறார் தெரியல. ಯೇಸು ಬರುತ್ತಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ವಾಸಪಡಿ ವರೆக்கும் வந்துட்டார்னு தெரியல. ಬಾಗಿಲಿನ ಬಳಿ ದೇವರು ನಿಂತಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. மத்திய 24 37 38ல ಯೇಸು சொல்றார். ಮತ್ತಾಯ 24 37 38ರಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, வெள்ளம் வந்து வாரிಕೊಂಡು போகும் அளவு அவர்கள் உணராது இருந்தார்கள். ಪ್ರವಾಹ ಬಂದು ಬಾಚಿ ಹೋಗುವ ತನಕ ಅವರು ಯಾವುದೇ ಗ್ರಹಿಕೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದರು ಅಂತ. ஒரு உணர்வில்லாத ஜெனரேஷன் வரும் என்றார். ಒಂದು ಭಾವನೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಜನರೇಷನ್ ಬರುತ್ತದೆ ಅಂತ ದೇವರು ನೋವಾ ಹೇಳಿದರು. ಕಾಲದ மாதிரியே இருக்கும் என்றார். ನೋಹನ ದಿವಸಗಳಿದ್ದಾಗೆ ಇರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದು. யாரை குறித்து அல்ல, ಯಾರ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲ, நம்மை குறித்து சொல்லியிருக்கிறார். ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. இதான் நம்ம ஜெனரேஷன். ಇದುವೇ ನಮ್ಮ ಜನರೇಷನ್. we are all religious people. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಧಾರ್ಮಿಕ we ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. are all Christians. ನಾವೆಲ್ಲ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಆಗಿದ್ದೇವೆ. but we are all not spiritual people. ನಾವು ಆದರೆ ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳಾಗಿಲ್ಲ. உங்களுக்கு வசனத்துக்கான எந்த விதமான உணர்வுமே இல்ல. ನಿಮಗೆ ವಾಕ್ಯದ ಕುರಿತಾಗಿರುವಂತ ಯಾವ ಒಂದು ಗ್ರಹಿಕೆ ಇಲ್ಲ. சபை இன்னும் 1000 வருஷம் இருக்கிற மாதிரி பிரசங்கம். ಸಭೆ ಇನ್ನೂ ಏನೋ 1000 ವರ್ಷ ಮುಂದೆ ಇರುತ್ತದೆ ಎನ್ನುವ ರೀತಿಯಲ್ಲಿ இன்னும் ಪ್ರಸಂಗ. உலகத்தை ஜெயிக்கிறதுல தான் சபை ஓடிட்டு இருக்கு. ಇನ್ನು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುವುದರಲ್ಲೇ ಸಭೆ ಓಡ್ತಾ ಇದೆ. உலகத்தை சுதந்திரிக்கிறது தான் சபை ஓடுது. ಲೋಕವನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ இந்த உலகத்துல சபை பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಭೆ ಮಾಡಬೇಕಾದದ್ದು ಒಂದೇ ಒಂದು ಕೆಲಸ ಇದೆ. போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்க. ಹೋಗಿ ಸಕಲ ಜನರಿಗೂ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು. இதான் உலகத்துல கர்த்தர் கொடுத்த ஒரே வேலை நமக்கு. ಇದುವೇ ಸಭೆಗೆ ದೇವರು ಲೋಕದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ಒಂದೇ ಒಂದು ಕೆಲಸ. உலகம் நமக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்றார். ಲೋಕವು ನಮಗೆ ಪಾತ್ರವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು நம்முடைய ಹೇಳ್ತಾರೆ. ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்லங்கறார். ನಮ್ಮ ರಾಜ್ಯವು ಈ ಭೂ ಸಂಬಂಧವಾದದ್ದಲ್ಲ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ஆனா சுவிசேஷம் பிரசங்கிக்கிறத சபை நிறுத்திருச்சு. ಆದ್ರೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದನ್ನು ಸಭೆ ಇವತ್ತು ನಿಲ್ಲಿಸಿದೆ. they are all satisfied. ಅವರು ಇವತ್ತು ತೃಪ್ತರಾಗಿದ್ದಾರೆ. 50 ஆத்மா வச்சிருக்கிறவரும் satisfied. 50 ಆತ್ಮಗಳು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದವರು ತೃಪ್ತಿಯಿಂದ ಇದ್ದಾರೆ. 500 வச்சிருக்கிறவரும் satisfied. 500 ಇಟ್ಟುಕೊಂಡಿರೋರು ತೃಪ್ತಿಯಿಂದ ಇದ್ದಾರೆ. ஏலி தன் ஆசனத்தில் அமர்ந்திருந்தான்னு 1 சாமுவேல் 3ல வாசிக்கிறோம். ಏಲಿ ತನ್ನ ಆಸನದಲ್ಲಿ ಕೂತಿದ್ದನೆಂಬುದಾಗಿ 1 ಸಮುವೇಲ 3ರಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. 2 மன்னிக்கணும் 2ல வாசிக்கிறோம். 1 ಸಮುವೇಲ 2ರಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. அதே மாதிரி தான் ಅದೇ ರೀತಿನೇ இன்னைக்கு எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ರೆಸ್ಟ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ சுவிசேஷம் ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ. சொல்லல.
சுவிசேஷம் சொல்லல. ಸುವಾರ್ತೆ ಹೇಳ್ತಿಲ್ಲ. ஆனா இயேசு எதை செய்ய வேணானாரோ அதை சர்ச் செய்யுது. ಆದ್ರೆ ಯೇಸು ಯಾವುದನ್ನು ಮಾಡಬಾರದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅದನ್ನು ಚರ್ಚ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಇವತ್ತು. பூமி பாத்திரம் அல்லனா பூமிக்காக தான் ஓடுது. ಭೂಮಿ ನಿಮಗೆ ಪಾತ್ರ ಅಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಭೂಮಿಗಾಗಿ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உலகம் என்னுடைய ராஜ்யம் அல்லனா உலகத்தின் ராஜ்யத்துக்கு பின்னாடி தான் ஓடுது. ಲೋಕ ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಅಲ್ಲ ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಲೋಕದ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதாவது வசனம் தெளிவா சொல்லுது. ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. சபை எடுத்துக்கொள்ளப்படும். ಸಭೆ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ. உபத்திரவ காலம் வரும். ಉಪದ್ರವ ಕಾಲ ಬರುತ್ತದೆ. பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு. ಭೂಮಿಯು ಬೆಂಕಿಗೆ ನೇರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி வரும். ಯೇಸುವಿನ 1000 ವರ್ಷ ಆಳ್ವಿಕೆ ಬರುತ್ತದೆ. அப்பதான் இங்க இயேசுவோட ஆட்சி வரும். ಆಗಲೇ ಇಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಆಳ್ವಿಕೆ ಬರುತ್ತದೆ. ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಾವು ಏನು ಅನ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ? இப்ப இந்த உலகத்தை நம்ம ஆளணும்னு ஒரு ஆசை இருக்குது. ಈಗ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕೆನ್ನುವಂತ ಆಸೆ ನಮಗಿದೆ. போய் ஆத்ம ஆதாயம் பண்ண சொன்னா ಹೋಗಿ ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡುತ್ತ ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ಕಚ್ಚಿಲ போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. ಎಲ್ಲರೂ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರ್ಕೊಳ್ತಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಎಮ್ಎಲ್ஏக்கு பின்னாடி ஓடுது. ಎಲ್ಲರೂ ಎಂಎಲ್ಎ ಇಂದ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எம்பிக்கு பின்னாடி ஓடுது. ಎಂಪಿ ಇಂದ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சபைக்கு அதுக்கான வேலை அல்ல. ಸಭೆ ಆಗ ಮಾಡಬೇಕಾದಂತ ಕೆಲಸ ಇಲ್ಲ. சபை உலகத்தை ராஜ்யத்தை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ಸಭೆ ಲೋಕದ ರಾಜ್ಯವನ್ನು ಜಯಿಸಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நாம் ஜெபிக்க வேண்டியது ஒரு ஜெபம் தான். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವು ಇಲ್ಲಿ ಬರಲಿ. We are all waiting for the heavenly government. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಪರಲೋಕದ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೇವೆ. நீங்க என்னதான் பூமிக்குரிய ராஜ்யத்துக்கு பின்னாடி ஓடினாலும் ನೀವು ಏನೇ ಭೂಮಿಯ ರಾಜ್ಯದ ಹಿಂದೆ ಓಡಿದ್ರು ಕೂಡ அந்த ராஜ்யம் 5 வருஷம் இருக்கும். ಆ ರಾಜ್ಯ 5 ವರ್ಷ ಇರುತ್ತೆ. மிஞ்சி போனா 10 வருஷம். ಜಾಸ್ತಿ ಅಂದ್ರೆ 10 ವರ್ಷ. இன்னும் ಜಾಸ್ತಿ போனா 50 வருஷம். ಇನ್ನು ಜಾಸ್ತಿ ಅಂದ್ರೆ ಒಂದು 50 ವರ್ಷ. ராஜ்யம் மாறும். ರಾಜ್ಯ ಬದಲಾಗುತ್ತದೆ. வேற ஆள் வருவாங்க. ಇನ್ನೊಬ್ರು ಬರ್ತಾರೆ. அது நிலை இல்லாமல் போகும். ಅದು ನೆಲೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. நிலையான ராஜ்யம் ஒன்றே ஒன்றுதான் ನೆಲೆ இருக்கிறது. ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ರಾಜ್ಯ ಒಂದೇ ಒಂದು ಮಾತ್ರ ಇದೆ. அது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். ಅದು ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯ. அந்த ராஜ்யத்துக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை ಆ அழைத்திருக்கிறார். ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು